ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஹெல்த்தியான முடக்கத்தான் கீரையை வச்சு தான் தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எத்தனை பேருக்கு தெரியும் தெரில, இதுதான் முடக்கத்தான் கீரை. அந்த முடக்கத்தான் கீரை இப்படி தான் இருக்கும். இதில் நிறைய நன்மைகள் இருக்குது. வாங்க இதை வச்சு தோசை எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். இப்போ முடக்கத்தான் கீரையை நம்ம சுத்தம் பண்ணி கழுவி எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. முடக்கத்தான் கீரை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் ஒரு மிளகாய் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்தும் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த முடக்கத்தான் கீரை அரைச்சி எடுத்தோம்னா நல்லா வழவழன்னு வரும். இப்போ நம்ம தேவையான அளவு இட்லி மாவு எடுத்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க முடக்கத்தான் கீரையை அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இது மாதிரி நல்லா கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நம்ம தாளித்து சேர்த்து செய்கிறப்போ தோசை ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்துடுங்க. உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்பு நல்லா பொன்னிறமானதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்க, நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கி வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஆறி வந்ததுக்கப்புறம் நம்ம கலந்து வச்சுருக்க மாவோடு சேர்த்துக்கலாம். முடக்கத்தான் கீரையில் நிறைய நன்மைகள் இருக்குது. முட்டி வலிக்கு இது ரொம்பவே நல்லது. நம்ம வாரத்தில் ஒரு முறை அல்லது 2 முறை நம்ம முடக்கத்தான் கீரையை எடுத்துகிட்டு வந்தோம்னா முட்டி வலி நமக்கு குறையும். தோசை மாவு பதத்துக்கு இது மாதிரி நம்ம கரைச்சி வச்சுருக்கோம். அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லாம் நல்லா கலந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. முடக்கத்தான் கீரை தோசை மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ சூடாக இருக்க தோசைக்கல்லில் நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். கல் நல்லா சூடாக இருக்கணும். இப்போ நம்ம தேவையான அளவு மாவை சேர்த்துக்கலாம். எப்பயும் போல் தோசையாக சுட்டு எடுத்துக்கலாம். மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போது திருப்பி போட்டுக்கலாம். 2 பக்கமும் நல்லா வெந்து வரணும். இப்போ தோசை ரெடி ஆகிடுச்சு. கார சட்னி, தேங்காய் சட்னியோடு வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அதே சமயம் நம்ம அப்படியேவும் சாப்பிடலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.